அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், சான்றோர் கூற்றுகளுடைய தொடரில் உங்களை சந்திப்பதில் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், தருக்கும் இல்மன் யம்பகி அன் யகூன அஷத்தக்கும் கௌஃபா என்று சொல்கிறார்கள். உங்களிலே யார் அதிகம் படித்தவரோ, அதிக கல்வியாளராக இருக்கிறாரோ, அவர் அதிகம் பயந்தவராகவும் இருக்க வேண்டும். அல்லாஹு அக்பர். அல்லாஹு தஆலா கூறுகிறான் அல்லவா, இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹுவை அவனது அதிகாரிகளில் பயப்படக்கூடியவர்கள் ஆலிம்கள் என்று. ஆம் சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அல்லாஹுவை அறிந்தவர்கள், எனவே அதிகமாக அல்லாஹுவை பயந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஏனைய வானவர்களில் அதிகமாக அல்லாஹுவை அறிந்தவர்கள், அவர்கள் அல்லாஹுவை அதிகம் பயந்தவர்களாக இருந்தார்கள். இப்படித்தான் ஒவ்வொரு நபிமார்களும் எந்த அளவு அல்லாஹுடைய நெருக்கம் அவர்களுக்கு இருந்ததோ, எந்த அளவு அல்லாஹுடைய இல்மை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருந்தானோ, அந்த அளவு அவர்கள் அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். சகோதரர்களே, நாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கிறோம். எவ்வளவு அல்லாஹுடைய பயம் உள்ளவர்களாக இருந்தார்கள். இந்த செடியாக நான் இருந்திருக்க வேண்டாமா, இந்த பறவையாக நான் இருந்திருக்க வேண்டாமா, அவ்வளவு பயப்படுவார்கள். நாளை மறுமையில் எனக்கு கேள்வி இருக்காது, நான் எழுப்பப்பட மாட்டேனே, இப்படிப்பட்ட ஒரு பயம் அவர்களுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தது. அதுபோன்றுதான் கலீஃபா உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி வருகிறது. இரவெல்லாம் அழுது கொண்டிருப்பார்கள். பயணம் நீண்ட தூரமாயிற்றே, என்னிடத்திலே அதற்கான கட்டுச்சாதம் மிக குறைவாக இருக்கிறது என்று அவர்கள் பயந்து கொண்டிருப்பார்கள். அன்பான சகோதரர்களே, இல்ம் என்பது தக்வாவை, அல்லாஹுடைய பயத்தை கொடுக்க வேண்டும். ரஅசுல் ஹிக்மத்தி மகாஃபத்துல்லாஹ், ஞானத்தின் தலையே அல்லாஹுடைய பயம்தான் என்பதாக நம்முடைய முன்னோர்கள் சொல்வார்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், இவ்வுலகத்தில் அதிகம் அல்லாஹுவை பயந்தவனாக இருந்து மறுமையில் பயமற்றிருப்பது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். இந்த உலகத்தில் அலட்சியமாக இருந்துவிட்டு மறுமையிலே நரக நெருப்பின் தண்டனையால், அங்கே நரக நெருப்பினுடைய அதாபால் ஒரு மனிதன் தண்டனைக்கு ஆளாகுவது எவ்வளவு ஆபத்தானது, எவ்வளவு பயங்கரமானது என்று. ஆம் சகோதரர்களே, அல்லாஹுடைய பயமானது நமக்கு எத்தனை நன்மைகளை கொடுக்கக்கூடியது, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நம்முடைய உலமாக்கள் அல்லாஹுடைய பயத்தை பற்றி இவ்வளவு வலியுறுத்தினார்கள்? நீ ஆலிம் என்றால் உன்னிடத்திலே அல்லாஹுடைய பயம் இருக்க வேண்டும். நீ கல்வி கற்கிறாய் என்றால் ஏடுகளை படிப்பதல்ல, வாக்கியங்களை மனப்பாடம் செய்வதல்ல, உன்னுடைய தக்வா வெளிப்பட வேண்டும். உன்னுடைய தக்வா, உன்னுடைய இபாதத்திலே, இபாதத்துகளை எப்படி பேணுகிறாய், எவ்வளவு நேரம் இபாதத்திலே செலவழிக்கிறாய். இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் காலையில் தொழுது விட்டால் அதிலிருந்து நீண்ட நேரம் குர்ஆன் ஓதி கொண்டிருப்பார்கள், திக்ர் செய்து கொண்டிருப்பார்கள். இதுதான் என்னுடைய உணவு என்பதாக சொல்வார்கள். இப்படியாக வணக்க வழிபாடுகளிலே நம்முடைய தக்வா வெளிப்பட வேண்டும். ஹலால் ஹராமிலே நம்முடைய தக்வா வெளிப்பட வேண்டும். இன்னும் நம்முடைய கல்வியிலே நம்முடைய தக்வா வெளிப்பட வேண்டும். அல்லாஹுடைய பயம் என்பது அது ஏதோ ஒரு பயான் பேசுவதற்கான ஒரு வார்த்தை மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை அது. தக்வா என்பது ஒரு வாழ்க்கை, தக்வா என்பது ஒரு கொள்கை, தக்வா என்பது அது ஒரு செயல்பாடு. இந்த தக்வாவினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன? அல்லாஹு தஆலா, அல்லாஹ்வுடைய மஅய்யத்து கிடைக்கிறது. தக்வாவினால் அதிகமான இல்முகளை கற்பதை அல்லாஹ் லேசாக்கி கொடுத்து விடுகிறான். தக்வாவினால் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அல்லாஹுடைய பயத்தால் அல்லாஹு தஆலா நம்முடைய சிரமங்களுக்கு இலகுவான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றான். நாம் அறியாத புறத்திலிருந்து நமக்கு உணவளிக்கிறான். அது மட்டுமா, தக்வாவுடைய வாழ்க்கை உள்ளவர்கள் நாளை மறுமையிலே சொர்க்க வாழ்க்கையிலே இருப்பார்கள். அன்பான சகோதரர்களே, எவ்வளவு அழகாக அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் கல்வி மாணவர்களாகிய நமக்கு சொன்னார்கள். அதாவது, அக்ஸருக்கும் இல்மன் யம்பகி அன் யகூன அக்ஸரக்கும் கௌஃபா, உங்களிலே, அதாவது கல்வி அதிகமானவர் பயத்தாலும் அதிகமானவராக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த தக்வாவை, அந்த ஞானத்தை தந்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.